அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும், காவல் கண்ணு கருத்துமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நாங்க குப்பையில கிடக்க கொட்டாங்குச்சி கூட குச்சியை கோத்துட்டு கிடக்கல நான் சும்மா இருப்பேனா? எனக்கு என்ன குறைச்சா? ஆள்ல குறைச்சலா, அழகுல குறைச்சலா, அன்னத்துல குறைச்சலா, கிண்ணத்துல குறைச்சலா? சொல்ல முடியுமா? என்ன ஆத்தடியாத்தா ஆத்தடியா ஒழுக்கமா இருங்க. ஒன்னா அங்கதான் நாக்கு தள்ளுது இல்ல. அதனால நான் காதல் பண்ண போறேன். என் காதலுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா கூட வரணும். உங்க தலைமையிலதான் என் காதலே. நீங்க காதல் பண்றதுக்கு நாங்க கூட சப்போர்ட் வரணும். ஆமா ஆமா. 4 பேர் இல்லாம எப்படி காதலிக்கிறது? சாட்சி கையெழுத்தாவது போடணும்ல. கையெழுத்து போடுறதுக்கு அந்த அளவுக்கு கூட்டிட்டு போய் விட்டேன். அதனால அவரை நினைச்சு மனசுல ஆசை. பாடல் ஒன்று
எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா, யாரவ? அன்பானவ அழகானவ. அந்த அழகி வரட்டும். அந்த உங்களுக்கெல்லாம் அவ கிடையாது, மிருதங்காரருக்கு மட்டும்தான். ஓரவஞ்சம் பண்ணாத. அப்படி ஏன் வேணான்ற? என்ன இப்படி வெறுத்துட்ட? அப்ப நானு அதனால அந்த அழகி வரட்டு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காவலுக்கு போவோம். சின்னராணி சமத்தமே கஸ்தூரி உனக்காக சின்னராணி சமத்தமே இனிக்கும் தேனாறு இரண்டும் ஒன்னாச்சு சத்திராடு மாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா. என்ன வாழ்க்கை, பொம்பளையா பிறக்கிறதுக்கு பேசாமல் சும்மா இருந்துடலாம் போல. ஆம்பளையாகவும் பிறக்கலாம், பெண்ணாகவும் பிறக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து வாழ்கிறதே பெரிய கொடுமை. பெண்ணாக பிறந்தாவே எல்லாம் உள்பாவடை கட்டணும், வெளிப்பாவடை கட்டணும், உள் சட்டை போடணும், வெளிச்சட்டை போடணும். சரி, எல்லாம் இலவு மயிரும் போட வேண்டியதாக இருக்குது. போட வேண்டியதானே. ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. பேசாமல் மணின்னு 4 முளை வேட்டியை கட்டிக்கிட்டு மணின்னு எந்த மணி நம்ம வாட்டுக்கு ஆட்டிக்கிட்டா தெரிஞ்சுக்கலாம். நான் பொம்பளைன்னு நீங்கள் பூரா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பூரா கிருன்னு இருக்கியே, எதையோ பறி கொடுத்தது மாதிரியே. அப்பா, பொம்பளையா பிறந்து அதுலேயும் சித்திரை மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம் வெயில் காலத்தில் வாழ முடியாது. வெறுத்து தொப்புன்னு வடியுது. நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்ணுறேன், ஃபயர்மேன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், மாமா என்னால் இந்த மெர்க்குரி ஒளியில் நாடகம் ஆட முடியல, ஏதாவது ஒரு யோசனை இருந்தால் சொல்லுங்கள் மாமான்னு. அவர் ஒரு யோசனை சொன்னார். அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னைய போல் பெண்கள் பூரா இந்த முத்தநீரில் நிறையா உட்காந்துருக்கீங்க. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறதா பயன்படுத்திக்கிறலாம். அப்புறம் அதுவும் இந்த சித்திரை 1க்குள்ளே தான், இந்த பங்குனி முடிஞ்சிருச்சு, அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பங்குனி 30க்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 பீஸு வெறும் 300 தான். சித்திரை 1 பிறந்து வாங்கினீங்கன்னா ஒரு பீஸு 4500 விற்கிறாங்க. எங்கே வாங்குறதுன்னு நீங்கள் குழப்பமாக கூட உட்காந்துருக்கலாம். கடைகளெல்லாம் வாங்க முடியாது. ஆண்ட்ராய்டு மொபைல் செல்லு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டரை புக்கிங் பண்ணி வாங்கிக்கிறலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளில் போகக்கூடாது. கூகுளில் போனோம்னா அதில் முண்டமாக கிளம்புதுன்றாங்க. குரோமில் போங்க. குரோமில் போய் www.com
ட்ரிபிள்எக்ஸு 97 87 19 47ன்னு டைப் பண்ணுங்கள். ஒரு கை சிம்பிள் மாதிரி வரும். அதை டச் பண்ணி அமைக்கிட்டிங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஆகிடும். ஆர்டர் புக்கிங் ஆகி உங்களுக்கு பேக்கிங்கோட பாக்ஸோடு உங்கள் வீட்டுக்கு வரும். அதில் கேட்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி பிட்டப் பண்ணுறதுன்னு. அப்படி உங்களுக்கு மட்டுப்படலைன்னா நான் நேரடியாகவே லைவ் டெலிகிராஸாகவே சொல்லித்தரேன். நீங்கள் பார்த்து அதை பிட்டப் பண்ணிக்கிறலாம். மாமே கப்பை பிறந்துக்கிட்டு உட்காந்துருக்காவர், கொட்டை தெரியுது, கொடுக்கு இந்த இருக்குவார் முட்டி. இதுக்கு மேலே தூக்க மாட்டேன், நீ ஒத்தோட்டு நான் இதை பார்க்கணும் பார்க்குறேன். இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட்டு மாதிரி பிட்டப் பண்ணிக்கிறணும். இந்த பெல்ட் அதுக்குள்ளே இருக்கும். இங்கேருந்து வயர் கனெக்ஷனை கொடுக்கணும். வயர் கனெக்ஷனை கொடுத்து இந்த இருக்குவார் முந்தாங்கி இங்கனக்குள்ளே ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி பிட்டப் பண்ணிக்கிறணும். இந்த முட்டிக்கும் இந்த சுவிட்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் ஒன்று பிட்டப் பண்ணிக்கணும். அது எதுக்கு? பிடிமானத்துக்கு விழுந்துடக்கூடாதுல்ல. இந்த கப்ளிங்கில் ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி பிட்டப் பண்ணிக்கிறணும். சேலை கட்டிக்கிறலாம், பாவாடை கட்டிக்கிறலாம். திடீர்னு நீங்கள் இங்கிட்டு முதுகுளத்தூர் கூட போவிய, திடீர்னு இங்கிட்டு பரமக்குடிக்கு கூட கல்யாண காட்சிக்கு போவிய. கல்யாண காட்சிக்கு போகும்போது கல்யாண மண்டபத்தில் கரண்டை பிடிங்கி போடுவாங்க. திகு 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 திகுன்னு காந்தம். இது பெண்கள் உங்களோட பேச்சு கொடுக்க வருவாங்க. என்னடி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கா, புருஷன்லாம் நல்லா இருக்கானா அப்படின்னு பேச்சு கொடுக்க வருவாங்க. நீங்களும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த முந்தாங்க சரியன்ற மாதிரி இங்கே சின்ன சுச்சு ஒன்று பிட்டப் பண்ணியிருக்கேன் பாரு. ஆமாம். அதை என்ன பண்ணணும், டப்புன்னு போட்டுடணும். போட்ட உடனே உள்ளே இருக்கிற பேனு பர்ன்னு அடிக்கும் பாரு. எவ்வளோ சுகமாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம், வாங்குறிய அந்த ரெக்கை சின்ன ரெக்கையாக வாங்கிக்கிறங்க. இது மாதிரி பெரிய ரெக்கையாக வாங்கினீங்கன்னா அது பாட்டுக்கு குறன்னு போட்டு அறுத்து குமிச்சு கொண்டு எடுத்து விடும், ஊற்றிடும். என்ன நேதரில் பூரா என்ன நேதரில் நம்ம முனி அடித்தது மாதிரியே உட்காந்துருக்காங்களே, எனக்கே ஒன்றும் புரியலையே. சரி, நாங்கள் பூரா காவலுக்கு போகிறோம். நான் மட்டுமா போகிறேன், இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களாம். அதுக்கடுத்து தோழி ஒருத்தி வந்திருக்கா. தோழியை கூப்பிட்டு நம்பிராசி அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இந்த காவலை எப்படிதே இருந்தாலும் இவங்க எல்லாம் கூட்டமாக உட்காந்து அவங்க குடும்ப ரகசியத்தை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாலும் இந்த காவலை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கட்டளை இட்டிருக்காரு. அந்த கட்டளையை நாங்கள் சரியாக செய்யலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்கோம். இருந்தாலும் தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போகிற ரகசியத்தை அவள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தலைவி அம்மா வள்ளியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த காவலை வெற்றிகரமாக பார்ப்போம். அடியே மணி மணி அப்படியா வந்துட்டே. என்ன நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? அடடடடடா, பெண் என்றால் நீ அல்லவோ பெண். உனக்கு என்ன, நீ நல்லா இருக்கிற. ஏன் நீ என்ன ஆள் பார்க்க கொப்பும் குலையுமா மப்பு மந்தாரமா தானே இருக்க? என்னடி அங்கேயே பார்க்குறீ? என்னடி 7ஆம் அறிவு படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதில் சைனாலேருந்து ஒருத்தன் டாங்கின்னு ஒருத்தன் வருவான். ஆமாம். அவன் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி யாரையாவது பார்ப்பேன், பார்த்தோன்னா அவங்க மைண்டை கேட்ச் பண்ணிடுவேன். என்ன நிலையில் பார்க்குறான்னா அதில் அவங்க அதே மாதிரி மாறிடுவாங்க. நான் வந்ததுலேருந்தே இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க மைண்டை கேட்ச் பண்ணவே என்னால் முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கு. ஏன் அந்த மைண்டை நீ கேட்ச் பண்ணி என்ன பண்ண போற? இல்லை, இருந்தாலும் நம்ம திசையில் திருப்பலாம் பார்த்தா ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க. அவங்கள பெண் வேடத்தில் அழகா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல தா? எங்க நல்லா இருக்குன்னு ஒரு தடவை கை தட்டுங்க பாப்பா. அப்புறம் என்னடி தெரியுதா? நாங்க சுதாரி போட தான் இருக்கோம். உனக்கு இங்க இருந்து பார்க்க அப்படி தெரியுது. ஏமணி நாடகத்தை பெண்கள் வந்து அமைதியா ரசிச்சு பாக்குறாங்க. மணி என்னடி அவங்க கையெடு தட்டுறத பார்த்தா எனக்கு ஒரு சின்ன யோசனை வருது. ஐயோ சொல்றத கேளு. சொல்லுடி. இந்த வட்ட தேர்தல் இருந்தா எப்படி எம்எல்ஏ ஜெயிச்சிருவனா? மைத்த புடுங்குவேன். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, உனக்குலாம் டெபாசிட்டே கிடையாது. சரி ஆமா சரி சொல்லுடி. அடே அப்பா, அது ஏன் இந்த முந்தானி எப்படி பிடிச்சிட்டே இருக்கு? அது வெக்கம். வெக்கம் வந்தா பாவாடையத்துக்கு மொத்த முடிக்க வேண்டியதானே? அப்புறம் கீழே யாரு மூடுறது? ஏன் கீழே என்ன TN 57 67 தெரியவா போகுது? சிங்க மாமா வர்றாரு, தட்டு தடு மாதிரி பார்த்து வாங்க. நம்ம என்ன பண்றது? கள்ளிச்சேரி அதே அங்கே போயிருப்போல, உன்னை பார்த்துருப்பாரு போல. தியாகராஜன் கள்ளிச்சேரியா? கள்ளிச்சேரி அன்பு சகோதரர் தியாகராஜன் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார். அண்ணே விடிஞ்ச பிறகு வந்து கேட்க மாட்டேன்ல? முக்கா புதையில போயிட்டு இருக்காரு. விடுறி, திருவிழான்னு இருந்தா இந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரு நாள் தான். அப்புறம் நாளைக்கு வேலை வெட்டிக்கு போகணும், அங்க போய் வேலை பார்க்கணும். இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு முடியும். ஏமணி ஆமா, அதையே நம்ம கெடுப்பானே. அது இருக்கட்டும். காவலுக்கு போறோமாம்ல? நம்மனாலதான் முடியல, அவங்களாவது காவலுக்கு போறோமாம்ல? காவலுக்கு இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? ஐயோ என்னடி காடுனாவே உனக்கு பயமா இருக்குமே? எனக்கு காடுனாலே பயம். அங்க எல்லாம் பெருசு பெருசா இருக்குமா மணி. யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தான் இருக்கு. அப்புறம் ஒரு தடவை மட்டும் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்? முன்னு என்னது? காலில் புண்ணு இருந்துச்சுன்னா சலம் எப்படி சிப்பு சிப்புன்னு தெரிக்கும், அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். என்னது? உனக்கு எதுவும் தெரிக்குதா? எனக்கு ஒன்றும் தெரிக்கல. வெயில்ல மூத்துறதே தெரிக்க வேற. ஆமா, அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாருடி. என்ன சொன்னாரு? அம்மாவை கூட்டிட்டு காவலுக்கு போக சொன்னாரு. காவலுக்கு? அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போகணும். ஆமா. ஆனா நல்ல துணியா போட்டிருக்கேன். இந்த கலர் என்ன கலரு, என்ன துணி இது? ஆமா, நான் அதை சொல்ல ஊர்ல யாராவது என்ன விளக்கமா தட்டி அடிக்க. என்ன இதுல என்ன இது பிரச்சனை? இங்க பாரு, இப்ப நான் போட்டிருக்கிறது கத்திரிப்பு கலர். ஆமா. மஞ்சள்னா மஞ்சள் துணி, பச்சைன்னா பச்சை துணி. நீ போட்டிருக்கிறது இது ஊதா துணி. அதை எப்படி சொல்றது? தெளிவா இருக்கடி. அம்மா கூப்பிடுமா? அம்மா பேச மாட்டா, நல்ல உள்ள. சொன்னேனே பெண்ணுக்கு மடவாள கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா. கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா. செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேன். தாய் பிடிக்க காத்திருந்தேன், காதலனை காரணத்தை திருமுக பாராமல் போனது பாவம் ஓயாது நாடும் கொண்ட உண்மை, ஓயாது நாடும் கொண்ட போகம். செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேன். நீ வழங்கோ பூடிக்க பொங்கல் ஒன்று ஆடுவதே, விரலா கொட்டு வைக்க ஒன்று பாடுவீங்கே. முகம் பார்த்தாது போல் நான் திரும்பி நீரின்றி பாடும் வீரநாட்டு போதை, நீரின்றி பாடும் வீரநாட்டு. நானே நானா யாரோ நானா மெல்ல மெல்ல நானே நானே நானா யாரோ நானா மெல்ல மெல்ல கண்ணை தானே மறந்தேனே, என்னை நானே மாலையிலே ஒரு பிள்ளைக்கு கேட்டினதே, இந்த மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா தேர்ந்ததே, இந்த நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே. பூசு மஞ்சள் பூக்குது பூவுண்டு, என்ன போலே வந்தது வாழ்ந்து. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னதுதான் சொல்லு, ஏனே சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலையா சொல்லு, சொல்லு. உள்ளவர் கைகளா குறும்புகளின் பண்ணனா, ஸ்ரீராமனா அவள் முகமரி
சொல்லு சொல்லு கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ எங்கள் பேரில் தேவன் மகள் நீயோ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் வாழ்க்கை நான் தூங்கினே அதுவே எனக்கு ஒரு மனதிலே கோடி நினைவுகள் ஓடி அந்த மாறுதம் வீசுது பழைய மாறுதம் கூடுது போக்கும் மாசம் மாசம் ஊரெங்கு வீசும் பூவாசம் செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண வாழை கொண்டு மஞ்சள் காவியும் குங்குமமும் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா. எல்லாரும் மகராசியர்மா நீ நல்லா இரு 16 பெற்று குடும்ப கட்டுப்பாடு பண்ணோன்னே அங்கிட்டு எங்கிட்டு 16 பக்கருது. ஏய் கல்யாணமே ஆகலாம் அதுக்கு பேர் இங்க கட்டுப்பாடு பண்ணுன அப்பனா கருப்ப பையன் திருப்பி போட்டாத்தேன். கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு 4 பேர் எதா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. 4 பேரா டான்ஸ் மணிமேகலைக்கு அன்பளிப்பு வழங்கியவர்கள் தா மீனா ஆ மீனா எம் கல்யாணி அன்பு சகோதரிகள் சேர்ந்து 100 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு சகோதரிகள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. ஏண்டி அம்மா. அறிவு கட்டவள என்னம்மா? குழந்தைங்க எத்தனை அப்படின்னா 4 5ன்னு சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற 4 டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற என்னடி பண்ற? ஒவ்வொருத்தனும் கட்டிக்கிட்டு போய் 6 மாசம் புலங்குற. என்னன்னு கேள்றி என்னடியே சொல்லுடி. ஒவ்வொருத்தனும் கட்டிக்கிட்டு போய் 6 மாசம் குடும்பம் நடத்துறேன். சரி அதுக்கப்புறம் அவனுக்கு சளிச்சு புளிச்சு போனோடனே இதுல மிதிச்சு விரட்டுறேன். எதுல மிதிச்சு? அவனுக்கு எது வாக்கியதோ அதுல மிதிக்கிறேன். அதுக்குன்னு நான் பணப்பட முடியுமா? அம்மா கேட்குறாங்க 4 புருஷனை கட்டி இருக்கியாமலு. 4 புருஷன் 4 புருஷனை கட்டி ஒரே வீட்லயே வச்சு குடும்பம் நடத்துறேன். அப்புறம் ஒவ்வொருத்தன்ட்டு 6 மாசம் வாழ்ந்தேன். அவங்க பிடிக்கல, அதோட தொலைஞ்சு வந்துட்டேன். இப்படியே பிடிக்கலன்னா என்னைக்கு பிடிக்கும்? நானா பிடிக்கலன்னு சொல்றேன். அந்த எடுவட்ட முண்டையே 4 பேரும் ஒழுங்கா வச்சிருந்தா நான் என்ன மயத்துக்கு நான் வரேன்? அப்படி என்ன நீ அவங்க அந்த அளவுக்கு அப்படி என்ன பண்றாங்க? உன்னை என்ன கொடுமை பண்ணாங்க? முத புருஷன் யாரு? அதுவா அந்த ஆளு போலீஸ். என்ன சொல்ற? காவல் காவல் வேலை என்ன பண்ணாரு? லத்தி எடுத்து குண்டியில் அடிச்சாரு. பிடிக்கல. அப்புறம் ஒருத்தர் இன்ஜினியர். அப்ப நல்ல சம்பளம் இல்லடி. ஐயோ தூங்கிக்கிட்டு இருக்கேன். அக்கா மக்கள் அந்த சிமெண்ட் கப்பி இப்பி சின்ன சொல்லி 1.5 சொல்லி 3/4 சொல்லி எல்லாத்தையும் குழச்சிக்கிட்டு இதுல கொட்டுறாண்டி. அவன் நினைச்சிட்டே இது கட்டடம்னு. என்ன அளவு? 3வது புருஷன் யாரு? கபடி விளையாடுறேன். கபடி விளையாடு நல்ல விளையாட்டுலடி. நல்லா படுத்துக்கிட்டு கிடக்குறேன். கவட்டுக்குள்ளேயே விட்டு பாயிண்ட் நீ ஏன் கவட்டையை பொழந்துக்கிட்டு படுக்கிற? என்ன பண்றது? ராத்திரி தூங்க போது கவட்டையை பொழந்துக்கிட்டு படுத்தா தானே காத்து வருது. எதுல? இல்ல உடம்பு மேனி எங்கிட்டு கசகசன்னு இல்லாம ஒரு அப்படி கசகசன்னு இருக்கிற அளவுக்கு காத்து இல்லாம கிடக்கு. ஆமா. 4வது யாரு? 4வது இவர் பணமரம் ஏறுறவர். கல்ல இருக்கிறவர். கல்ல இருக்கிறவர் நல்லா ஏறுவாரு. ஐயோ ஏறி சிலாம்பு பூரா அவன் இதுல ஊத்தி அந்த சிலாம்பை கொண்டுகிட்டு வந்து ஏன் இதுல என்னடி என்னாச்சு? 4 கணவருமே உனக்கு ஒத்து வரல. இப்ப கடைசியில இப்ப ஒருத்தர் ரெடி பண்ணிருக்கேன். 5வதாவா? கக்குசுல டோக்கன் போடுறவர். கக்குசுல டோக்கன் போடுறவர். ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்கள ஒவ்வொரு வேலை பார்த்தாங்களா? ஆமா. சரி இவர் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி கக்குஸ் அங்கிட்டு இருக்கு தனியா ஒரு ரூம்ல இருப்பாரு. சரி ஒண்ணுக்குன்னா 5 ரூபா கேட்பாரு, 2க்குன்னா 10 ரூபா கேட்பாரு. நீ ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்துல போக வேண்டியது. ஒரே நேரத்துல எல்லாருக்கும் போகாதான். அதனாலதான் மாத்தி கேட்கறாங்க 5 ரூபா 10 ரூபா. ஏடி என்னடி இப்படி ஆகிட்டடின்னு ஒண்ணுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போய் அங்கே வெளியே இருந்துட்டு வந்தா இவனுக்கு என்ன தெரிய போகுது? இனிமேல் அப்பனா கேமராவை கக்குசுல வைப்போமா? அப்பனா எல்லாரும் கவுட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேமரா வச்சு முகர கட்டைய மாதிரி முகர கட்டைய பொம்பளை பிள்ளைய மாதிரியா பேச? ஒண்ணுக்கு இருந்தேன் 2க்கு இருந்தேன்.
பெண்கள்னா எப்படி பேசணும்? இந்தியாவோட பட்ஜெட்டே குறையுது அங்கே கக்கூசில், உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அங்க எப்படி குறையுது? ஆமாடி, ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து போறான்ல. நீ சொன்னது மாதிரி 5 ரூபா முதலீடு போகுது இல்ல, 5 ரூபா தானே கொடுக்குறேன். எப்படிலாம் அந்த கதையெல்லாம் டெவலப் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு பாரு. நீ வாயிலேன்னு வச்சுக்கைய, நாய் தூக்கிட்டு போய் உன்னை நாய் தூக்கி கொண்டு போய் அங்கிட்டே எங்க கொல்லங்குடி முக்கத்துல ஓட்டுறோம். ஆமாமா. அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அப்பா சொன்னாரு, நம்ம 3 பேரும் சின்ன பிள்ளை ஒரே ஆட்டம், ஒரே பறவை. நான் இடத்துல பார்க்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுகிட்ட போல வெளி நிலவே, காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, விட்ட கோலம் என்ன வெளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெளி நிலவே, காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்தி என்ன, நினைவில் மாற நின்று விட்ட வேதனை என்ன. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, நினைவில் மாற நின்று விட்ட வேதனை என்ன. இளங்காடும் காதலரை காண வந்தாயோ, அருகாமல் பார்த்தபடி சிக்கியாயோ. காட்சி என்ன கண்டுவிட கோலமே வெளி நிலவே, லல்லாலா. ஆதரின்று சொல்ல நீ அறியவில்லையா, இது கண்ணு உள்ள உலகிலும் நாடமில்லையா. ஆதரின்று சொல்ல நீ அறியவில்லையா, கண்ணு உள்ள உலகிலும் நாடமில்லையா. உங்கள் போக்கு நிலை மறந்து விடு வெளிநிலாவே, அந்த வேகத்தை நீ மறைத்து விடு வெளிநிலாவே. வந்த காட்சி என்ன வெளி நிலவே, இந்த கோலமிலே வெளிநிலவே, ஓடி வந்த வேகமிலே வெளிநிலவே, நிலத்தில் நிற்பதென்ன வெளிநிலவே. காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே. வரவேடா வந்துருச்சு, ஒரே விரட்டு. அப்படி நீ 2 பேரும் போய் அங்க என்ன பண்ணிய? 2 பேரும் போய் என்ன பண்ணிய? இல்லம்மா, இங்க ஒண்ணுக்கு இருக்கலாம் போனா ஏய். ஏற்கனவே உப்பு தண்ணியா இருக்கும் போல. அறிவு கட்டவளே, இந்த உப்பு அந்த உப்போட சேர்ந்து மேற்கொண்டு இயற்கையை போய் மாசுபடுத்துறீங்க. நாத்த உப்பு. நாட்டுல தான் கெடுக்குறாங்க இயற்கைன்னா நீங்களுமா? ஆமாம்மா, நாங்க ஒரு ஆள் தான். தண்ணியோட போட்டுமா. ஆமாம்மா, தாயை படிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாது. தண்ணியெல்லாம் பாதுகாப்பு வச்சுக்கோங்க. அதான் நாங்க போனோம், மாடு கொம்பு இதுல ஊத்திரணும். ஏம்மா தாயை பழிச்சாலும் ஆனா நீ பரவாயில்லடி, ஆ. நீயாவது வாயை அடக்கிக்கிட்டு தாயை இருக்க. பழிச்சாலும் தண்ணி. தண்ணி பழிக்க கூடாது. அவதான் சொல்லி அப்பனா மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு சாக்கடை ஓடுதுல்ல, ஆமா, அந்த தண்ணியை ஏம்மா பழிக்கிறேன்? அறிவு கட்டவில்லை, அது சாக்கடை தண்ணிடி, கெட்டு போன தண்ணி. அதுவும் இது தண்ணி. நல்லா ஓடுற தண்ணி, ஓட தண்ணியை போய் கெடுக்குறீங்களா 2 பேரும்? பரவாயில்ல, வரட்டுமா? சரிம்மா. தண்ணியை கழுவி. அலோலம் 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 ஆடவர் போற்றி அருளாலும்.
தவசிகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். ஆமாம்மா. யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னைய கூப்பிடணும். ஆமாம்மா. மற்றவங்க வந்தா நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீங்க 2 பேருமே பார்த்துக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து பறவை விரட்ட வேண்டும். ஆளோளும்